ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல கார்முக படலத்துல 18வது பாடல் பார்க்க போறோம். குணங்களை என் கூறுவது கொம்பினை சேர்ந்து அவை உய்ய பிணங்குவன அழகு இவளை தவம் செய்து பெற்றது கான் கணங்குழையாள் எழுந்ததற்பின் கதிர்வானில் கங்கை எனும் அணங்கு இழிய பொலிவிழந்த ஆறு ஒத்தார் வேறு உற்றார். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். குணங்களை, இந்த பெண்ணின் குணங்களை பற்றி என் கூறுவது, என்னவென்று நான் சொல்வது, என்னால் சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் பெறப்படுகிறது. அவை ஏனெனில் அந்த குணங்கள் யாவும் கொம்பினை பூங்கொம்பு போன்ற மெல்லிய சீதையை சேர்ந்து அடைந்து உய்ய நல்வாழ்வு பெரும் பொருட்டு பிணங்குவன நீயோ நானோ முற்பட்டுச் சேர்வது என மாறுபட்டு கலக்கம் புரிகின்றன. அழகு இது மட்டுமா? அழகு என்பதோ தவம் செய்து தவத்தை செய்து இவளை பெற்றது, இவளை அடைந்தது. கணம் குழையாள் திரண்ட குழை என்னும் காதணி அணிந்த இந்த சீதை தோன்றிய பின் பூமியிலிருந்து வெளிப்பட்ட பின் வேறு உற்றார் மற்றை மங்கையர் யாவரும் கங்கையனும் அணங்கு கங்கையனும் என்று சொல்லப்படுகின்ற தெய்வ பெண் கதிர்வானின் இழிய கதிரவன் இயங்கும் வானத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்ததனால் பொலிவிழந்த ஆறு தமது அழகை இழந்த மற்றைய நதிகள் ஒத்தார் போன்று தமது பொலிவை இழந்தார்கள். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது சென்ற பாடல்ல சீதை எப்பேற்பட்ட பேரழகு அப்படின்றத பத்தி கம்பர் சொன்னார்ல. அதாவது லக்ஷ்மி தேவியே இழிந்து ஒதுங்கி தொழுகின்ற அளவுக்கு நன்னலம் சீதையிடம் இருந்தது, பேரழகு அப்படின்னு சென்ற பாடல்ல சொன்னாரு. இந்த பாட்டுல அடுத்து குணங்களை பத்தி சொல்றாரு. குணங்களை என் கூறுவது அப்படின்னா நான் என்னன்னு சொல்றது, என்னால விவரிக்கவே முடியாது, சொல்லவே முடியாது, அப்பேற்பட்ட நற்குணங்கள் பெற்றவள் சீதை அப்படின்னு முதல் விஷயம் சொல்றாரு. அடுத்தது அவை கொம்பினை சேர்ந்து உய்ய பிணங்குவன அப்படின்னு சொல்றாரு. அதாவது கொம்புங்கிறது இந்த இடத்துல பூங்கொம்பு, சீதை மெல்லியை இடை கொண்டவள் அப்படிங்கிறதுனால பூங்கொம்ப ஒரு ஒரு உதாரணமா சொல்றாரு. அப்பேற்பட்ட சீதை சேர்ந்து உய்ய பிணங்குவன, பிணங்குதல் அப்படின்னா உன்னோட ஒண்ணு முரண்படுதல், உன்னோட ஒண்ணு சண்டை போடுதல் அப்படின்னு அர்த்தம். என்ன பிணக்கு அப்படின்னா உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை, என்ன சண்டை அப்படின்னு கேட்போம்ல, அந்த மாதிரி பிணங்குவனா நற்குணங்கள் எல்லாம் நீயா நானான்னு போட்டி போட்டுக்கிட்டு இந்த சீதையிடம் செல்வதற்கு ஒன்றோடு ஒன்று சண்டை போடுகிறது. அப்பேற்பட்ட, அதாவது எனக்கு சீதையிடம் இருந்தாதான் எனக்கே பெருமை அப்படின்னு நற்குணங்கள்லாம் நினைக்குதான். அப்பேற்பட்ட குணவான் சீதை அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது அழகு தவம் செய்து இவளை பெற்றது அப்படின்னு. இப்ப நம்ம எல்லாரும் பொதுவா மக்கள்லாம் என்ன நினைப்போம், கடவுள்கிட்ட வேண்டிக்கும் பொழுது நான் எப்பவுமே இளமையோட இருக்கணும், எனக்கு மூப்பே வரக்கூடாது, இப்படியே இருக்கணும், எந்தவித அதாவது அழகு குன்றவே கூடாது அப்படின்னு நம்ம தவம் இருப்போம்ல. இந்த இடத்துல அழகு தவம் இருந்து நான் எப்படியாவது சீதையிடம் சென்றடைய வேண்டும் அப்படின்னு சீதையை பெற்றது அழகு அப்படின்னு ஒருபடி மேல போய் சொல்றாரு. அடுத்தது கணம் குழையாள். அடுத்தது எங்கேயுமே சீதைங்கிற பேரை நேரடியா சொல்ல மாட்டேங்கிறாரு, எல்லாமே அடைச்சொற்கள் ரொம்ப பிரமாதமா சொல்றாரு. கணம் குழையாள் அப்படின்னா ரொம்ப குழைன்னு இருக்கக்கூடிய ஒரு தோடு மாதிரி, அது ஒரு காதணி அணிந்த சீதை அப்படின்னு சொல்றாரு. அவர் சீதை தோன்றிய பின் மற்ற மங்கைகள்லாம் ஒன்னும் பொலிவிழந்து காணப்படுகிறார்கள் அப்படின்னு நம்ம விளையாட்டா சொல்லுவோம்ல. சினிமாலெல்லாம் இந்த ஹீரோ பிரமாதமா, கதாநாயகனோ கதாநாயகியோ பிரமாதமா தெரியணும்னா சுத்தி அவங்க கூட இருக்கக்கூடிய கோ ஆர்டிஸ்ட் எல்லாம் மேக்கப்பை கம்மியாகவும் இல்லாட்டி ஒரு ரொம்ப சாதாரண உடைகளையும் கொடுத்து இவங்களோட அழகை இன்னும் கூட்டுவதற்காக அப்படிலாம் செய்வாங்கல்ல. அந்த மாதிரி மத்தவங்க எல்லாம் அழகா தெரிஞ்சவங்க கூட சீதையின் பிறப்புக்கு அப்புறம் யாரும் அழகா தெரியல, பொலிவிழந்து ஆறு ஒத்தார் அப்படி அதுக்கு ஒரு உவமை சொல்றாரு. கங்கை எப்படி, கங்கை நதி பகீரத பிரயத்தனத்துக்கு அப்புறம் ஜடாமுடி, சிவனின் ஜடாமுடியிலிருந்து பூமிக்கு வந்தது இல்ல, அது மாதிரி அது வர்றதுக்கு முன்னாடி எல்லா நதியும் அழகாத்தான் இருந்தது, பொலிவோட இருந்தது. ஆனா கங்கை வந்ததுக்கு அப்புறம் எப்படி மற்ற நதிகளுக்கெல்லாம் அதனுடைய பொலிவு போனதோ அந்த மாதிரி சீதை தோன்றிய பின் மற்ற பெண்களுக்கெல்லாம் பெருசா ஒன்னும் அழகா தெரியல அப்படின்னு சொல்றாரு. இதுல ஆறு ஒத்தார் வேறு உற்றார் அப்படின்னு சொல்றாருல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப யாராவது நீங்க எப்படிங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டா இருக்கேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்,
ஏதோ இருக்கேன், ஒரு பேரளவுல இருக்கேன், ஒன்னும் ஆஹா ஓஹோன்லாம் இல்லைன்னு தானே அர்த்தம். அந்த மாதிரி ஆறு ஒத்தார் வேறு உற்றார் அப்படின்னா மத்தவங்க எல்லாம் இருந்தாங்க, அவ்வளவுதான். வேறு உற்றார் அப்படின்னா மற்ற பெண்கள்லாம் இருந்தாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. அணங்கு இழிய இழி, இந்த இடத்துல இழிதல் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அவதாரம் அப்படிங்கிற சம்ஸ்கிருத சொல்லுக்கு நேர் தமிழ் பதம். அதை இழிதல், மேலிருந்து இறங்குவது அப்படிங்கிற பொருள் தான். ஏன்னா கங்கை மேலிருந்து கீழே இறங்கினாள், சீதையும் மேலிருந்து லக்ஷ்மியாக இருந்து கீழே இறங்கினாள். அதனால கங்கையையும் லக்ஷ்மியையும் ஒன்னா சொல்லி எப்படி கங்கை கீழே வந்ததோ அந்த மாதிரி செய்தியாக இவள் வந்தவுன் வரா அப்படின்னு சொல்றது ஒரு விஷயம். இன்னொன்னு, மற்ற நதிகளையும் மற்ற மங்கைகளையும் ஒன்னா ஒப்பிட்டு மற்ற நதிகளுக்கெல்லாம் அழகு போச்சு, மற்ற சீதையை தவிர மற்ற பெண்கள்லாம் அழகு இழந்தார்கள் அப்படின்னு சொல்றாரு. ஒரே ஒரு பாடல் தான், ஆனா எத்தனை கருத்து சொல்றாரு. முதல் விஷயம், குணங்கள் எல்லாம் எப்படியாவது இந்த சீதையை அடைய வேண்டும், அப்பதான் நமக்கே சிறப்பு அப்படின்னு நினைச்சது அப்படிங்கிறது ஒரு கருத்து. அடுத்தது, இது எல்லாம் ஏதோ செயற்கையாக வந்தது அப்படின்னு இல்ல, இயற்கையாகவே அமைந்தது அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஒரு ரிசப்ஷனிஸ்ட் வேலையில இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், இல்லாட்டி கஸ்டமர் ஃபேசிங், ஒரு வாடிக்கையாளர்களை நேரா பார்க்கக்கூடிய ஒரு தொழில இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், இல்லாட்டி நர்ஸா வேலை உத்தியோகம் பாக்குறவங்களா இருக்கட்டும், இவங்கெல்லாம் ரொம்ப கனிவோட பணிவோட சிரிச்ச முகத்தோட அவங்க தொழில் செய்வாங்கல்ல. அப்ப வீட்டுல போய் அவங்க அதே மாதிரி இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. சில பேர் இருக்கலாமா இருக்கும், ஆனா அவங்க எல்லாம் தொழிலுக்காக அப்படி செய்யறாங்க. அது செயற்கையான ஒரு விஷயம் தானே. அந்த கர்டிசி எல்லாமே செயற்கையாக இருக்கக்கூடியது. வீட்லயும் அதே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சீதைக்கு அப்படி இல்ல, செயற்கையாக இல்ல, எல்லாமே இயற்கையாகவே அமைந்தது. அந்த குணங்கள்லாம் சும்மா நடிப்பு இல்ல, இயற்கையாகவே அமைந்தது அப்படின்னு பெறப்படுகிறது. அடுத்தது, அழகு தவம் செய்து இவளை பெற்றது அப்படின்னு சொல்றாரு. நம்ம எல்லாம் அழகு இருக்கணும்னு அழக வேண்டி நம்ம தவம் செய்வோம், அழகு இவளை நோக்கி தவம் செய்தது அப்படின்னு மூன்றாவது கருத்து சொல்றாரு. அடுத்தது, உலகத்தில் உள்ள மங்கையர்கள்லாம் அதாவது எப்படி அழகா முன்னாடி தெரிஞ்சிருக்கலாம், ஆனா சீதையின் பிறப்புக்கு அப்புறம் அழகா அவங்க எல்லாம் தெரியல அப்படிங்கிறது இன்னொரு கருத்து, நான்காவது கருத்து. அதுக்கு ஒரு ஓமை வேற சொல்றாரு. கங்கை வருவதற்கு முன் மற்ற நதிகள்லாம் பொலிவுடன் காணப்படலாம், ஆனா கங்கை வந்த பின் மற்ற நதிகள்லாம் ஒன்னும் பெருசா யாரும் ரொம்ப கங்கையோட ஒப்பிடும் பொழுது ஒன்னும் பெருசா சொல்ல மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி அப்படின்னு சொல்றாரு. இதுல இன்னொரு விஷயம், சும்மா கங்கை சீதை மற்ற பெண்கள் மற்ற நதிகள் அப்படின்னு மட்டும் நம்ம வச்சு இது பண்ணிடக்கூடாது, யோசிச்சிடக்கூடாது. இதுல இன்னொரு உட்கருத்தும் இருக்கு. அந்த குணங்களுடன் தெய்வத்தன்மையோட, எப்படி கங்கை ஜடாமுடியில இருந்து வந்ததுனால தெய்வீக கங்கையில ஸ்நானம் பண்ணா பாவம்லாம் போகும்லாம் சொல்றோம்ல, அது ஏன் அப்படி சொல்றோம்? தெய்வீக தன்மை கொண்டது கங்கை அப்படின்னு. அந்த மாதிரி சீதை வெறும் அழகு கிடையாது, தெய்வீக ஒரு பார்த்தாலே நமக்கு ரொம்ப மங்களகரமாகவும் நமக்கு ஒரு நல்லது பயக்கக்கூடிய ஒரு அழகாகவும். ஏன்னா சாதாரணமா பெண் அழகு அப்படிங்கிறது இதெல்லாம் சிற்றின்பங்கள் இப்படித்தானே சொல்லுவோம். இந்த அழகு அப்படி கிடையாது, தெய்வீக தன்மை கொண்டதுங்கிறதுனாலதான் கங்கையோடைய ஒப்பிடுறாரு. இறுதியாக இன்னொரு நுட்பமான கருத்து என்னன்னா, பொதுவா பெண்கள்கிட்ட அழகு இருந்தா அறிவு இருக்காது, குணம் இருக்காது, குணம் இருந்தா அழகு இருக்காது, அறிவு இருக்காது. அதாவது இது எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடியது ரொம்ப சொற்பமான கொஞ்சம் பேருக்கு தானே இருக்கும். அதையும் இங்க சொல்றாரு. அழகுனா வெறும் அழகு மட்டும் கிடையாது, குணமும் இருக்கு, குணமுடன் சேர்ந்த அழகி அப்படிங்கறது தெரியணுங்கிறதுக்காக தான் இது குணங்களையும் சேர்த்து சொல்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. குணங்களை என் கூறுவது, கொம்பினை சேர்ந்து அவை உய்ய பிணங்குவன, அழக இவளை தவம் செய்து பெற்றது காண், கணங்குழையால் எழுந்ததற்பின் கதிர்வானில் கங்கை எனும் அணங்கு இழிய பொலிவிழந்த ஆறு ஒத்தார் வேறு உற்றார். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது, சர்வேஷாம் சாந்திர்பவது, சர்வேஷாம் பூர்ணம் பவது, சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.
ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி.